3, 4. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog watch. போன vlogல நம்ம கேட்லின்பர்க் சிட்டியில் இருக்கிற ஸ்பேஸ் நீடலுக்கு போயிட்டு வந்தோம். அதாவது ஒரு லிஃப்ட் மாதிரி அதில் ஏறி போய் பார்த்தா 7 ஸ்டேட்ஸ் தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக இப்போ வந்து மவுண்டன் கோஸ்டர்ஸ்க்கு தான் போகிறோம். மவுண்டன் கோஸ்டர்ஸ் வந்து கேட்லின்பர்க்கில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே ஒரு சின்ன ரைடு மாதிரி தான். ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக் மேலே வந்து ரெண்டு பேர் உட்காந்து போகிற மாதிரி ஒரு ரைடு. அது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டதுனால தான் நாங்கள் இப்போ அங்கே போகிறோம். ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி போனோன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நம்மளோட சாய்ஸ் தான், வந்து சிங்கிளாக போகிறதுனாலும் போகலாம். ஆனால் கிட்ஸுக்கு மட்டும் ஹைட்டு கணக்கு வச்சு அடல்ட் கூட சேர்ந்து போகணுமா இல்லை தனியாக போகணுமாங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. நாங்கள் 4 பேர் வந்து 2 பேராக பிரிச்சினோம். அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு 2 குழந்தைங்கிறதுனால 2 பேராக பிரிச்சுனாங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு போயிடலாமா, அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வந்து ரிப்பீட் பண்ணோன்னா ஹாஃப் த ப்ரைஸ்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த ரைடை முடிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். எப்படி ஓட்டணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக நம்மளே தான் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகிற மாதிரி. ஆனால் வந்து ஸ்பீடை குறைக்கவும் கூடாது, இன்னொருத்தர் மேலே முட்டவும் கூடாது. இதுதான் அங்கே ரூலு. எனக்கும் என் பெரிய செம்ம பயமாக இருந்தது. அவங்க 2 பேர் வந்து அவரும் சின்னவளும் வந்து சூப்பராக செம்ம ஃபாஸ்ட்டாக போனாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது இந்த ரைடு. பாருங்கள், இந்த ரைடு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அதுலேயே ஒரு கேமரா வச்சு நம்மளை பிக்சரும் எடுத்துகிட்டு வீடியோவும் எடுத்து அவங்களே கொடுத்துருவாங்க. நான் அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டோன்னா அவங்க வந்து இமெயிலில் நம்மளுக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன் 4 வீடியோ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி போனோம். நான் சின்னவளோடையும் அவர் பெரியவளோடையும் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, வந்திருக்கிற நெக்ஸ்ட் ஹோட்டல், இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோமோ அங்கே தான் வந்திருக்கோம். இது என்னம்மா? இது என்னது? டேஸ் இன் அண்ட் ஸ்வீட்ஸ். டேஸ் இன் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்திருக்கோம். கேட்லின்பர்க் சிட்டிலேயே இருக்குது, டவுன் டவுனில். ஸோ நாங்கள் இதுக்கு தான் வந்து இங்கே இப்போ லக்கேஜோடு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து நாங்கள் இன்றைக்கி தேர்ஸ்டே நைட், ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட், ஸோ 3 நைட்ஸ் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 4 o'clock செக்இன் டைம் தான். நாங்கள் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்த 3 அட்ராக்ஷனோட வீடியோவும் நான் எங்கள் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூமு. 2 ரூம் பக்கத்தில் நாங்கள் வாங்கியிருந்தோம். வியூவே ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னலாம் டே 1 அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். டே 1னா நாங்கள் டே 1க்கு என்னென்னலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப 89 degrees முடியவே இல்லை, சுத்தமாக செம்ம வெயில். நாங்கள் வந்து வின்டரில் அங்கே வந்து நாங்கள் 40sலேருந்து சிகாகோவில். ஸோ அந்த குளிரை மைண்டில் வச்சுட்டு ஏதோ ஒரு இதில் நாங்கள் வந்து ஜீன் அது மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம். சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு கொண்டு வரல, அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ வழியில் நாளைக்கு இப்படி தான் ஓட்டி ஆகணும். பட் தட்ஸ் ஓகே, ஆஸ் லாங் அஸ் குளிர் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் பிளான். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு, ஒரு குளியலையும் போட்டாச்சு. இப்போது நைட் டைம் அட் கேட்லின்பர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. கேட்லின்பர்க் சிட்டி பாருங்கள். இங்கேருந்து வந்து நம்ம மார்னிங் போனோம் இல்லையா, அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி ஒரு ஸ்கை லிஃப்ட் சேரில் வந்து மேலே போய் கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பெஞ்ச் போகிற இடம் தான் அது, அந்த ஸ்கை லிஃப்ட் சேர் போகிற இடம் தான் அது. அந்த ப்ளூ கலர் லைட் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ். நம்ம நடந்து போனோம் இல்லையா, அந்த கிளாஸ் பிரிட்ஜு. இப்போ வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் நீடில், நாங்கள் ஒரு லிஃப்ட் மாதிரி மேலே போயிட்டு அங்கேருந்து 7 ஸ்டேட்ஸ் தெரியும்னு கூட நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இடம் தான் இது. இங்கே பாருங்கள், நைட்டில் எவ்வளோ லைட்டோட எவ்வளோ கிளிட்டரிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த வியூவோட தான் ஒரு ரூம் எடுத்துருக்கோம். செம்ம சூடாக வந்து இந்த ரூமில் நான் போட்ட டீயை தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். என்ன தான் வெளியில் இங்கே வந்து டீ காஃபின்ற பேரில் எதையோ கொடுக்குறாங்க, சத்தியமாக என்னால் வாயிலே வைக்க முடியாது. ஏன்னா அதை டீயாகவே நான் கன்சிடர் பண்ணுவேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் போடுற டீ தான் எனக்கு டீ. அதுவும் நம்ம ஊர் 3 ரோசஸ் இந்த மாதிரி டீ தான். செம்ம சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது நான் கொண்டு இந்த டீ கெட்டிலில் தான் நான் அதை போட்டிருக்கேன். நான் ஒரு டீ கெட்டில் வச்சுருப்பேன், ஸோ அதில் தான் நான் போட்டேன். ஓகே, இந்த vlog உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். ஸ்மோக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க் போகிறோம்.